நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளரான சீமான் அவர்கள் 2011ஆம் ஆண்டு என்னை திருமணம் செய்து கொள்வதாக சொல்லி ஏமாத்திட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நடிகை விஜயலட்சுமி அவர்கள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்துருந்தாங்க. இதன் அடிப்படையில் அவர் மேலே போலீஸார் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தாங்க. இந்த வழக்கை நீக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு சீமான் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மறுபடியும் வழக்கு போட்டிருந்தார். இந்த வழக்கு தாமாவே விஜயலட்சுமி அவர்கள் இந்த கேஸை நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த வழக்கு அன்றைய தேதி முடிச்சு வைக்கப்பட்டுச்சு. ஆனாலும் இப்போது 2023 மறுபடியும் இந்த கேஸை என் மேலே சுட்டி காட்டுறாங்க விஜயலட்சுமி விஷயமா. அது அப்போவே முடிஞ்ச கேஸு. திமுக எங்கே நான் வெளியில் வந்தால் பெரிய ஆள் ஆயிடுவணும் அப்படிங்கிற பயத்தில் இது பண்ணுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சீமான் சொல்லியிருந்தார். அப்போது அந்த வழக்கை மறுபடியும் விசாரிச்சுக்கிறது நீதிபதியான ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் ஒரு வழக்கு 2011 முடிஞ்சிருச்சு. முடிஞ்ச வழக்கு ஏன் நீங்கள் இன்னும் கண்டினியூ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறை தரப்புலையும் இதுக்கு கேள்வி எழுப்பப்பட்டுச்சு. ஆனால் இந்த வழக்கு பாதியிலே இருக்கும்போதேமோ நீதிபதி அவர்கள் மதுரை உயர்நீதிமன்ற கிளைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டாங்க. ஸோ ஒன்ஸ் டிரான்ஸ்ஃபர் ஆனதுனால இந்த வழக்கு திரும்பவும் கிடப்பிலேயே இருந்துச்சு. இந்நிலையில் இப்போது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதியாக இருக்கிற ஆனந்த் வெங்கடேசன் அவர்கள் மறுபடியும் இந்த வழக்கை தன்னுடைய கையில் எடுத்திருக்காரு. இந்த வழக்கு போன செவ்வாய்க்கிழமை வரும்போது விஜயலட்சுமி அவர்கள் இன்னைக்கு ஆஜராகி அவங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லணும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருந்தாங்க. இந்நிலையில் அவங்க இன்னைக்கு உயர்நீதிமன்றத்தில் ஆஜர் ஆவாங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு பரபரப்பு ஏற்கனவே போய்கிட்டு தான் இருக்குது. ஏற்கனவே விஜயலட்சுமி அவர்கள் சமீபத்தில் மாமா நீங்கள் இல்லாமல் எப்படி இருக்க போகிறேன் மாமா அப்படிங்கிறலாம் பேசியிருந்தாங்க. இந்த இடத்துல இதை அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்குவாங்களா அப்படிங்கிறது பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதிமுகவின் முன்னாள் அமைச்சராகவும் மாநிலங்களவை உறுப்பினராகவும் இப்போ இருக்கிறவர் தான் சிவி சண்முகம் அவர்கள். இவர் ஏற்கனவே தமிழக அரசை தப்பாக பேசியதா அவர் மீது அவதூறு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் 4 இருந்துச்சு. அதில் 2 தடை செய்யப்பட்டுச்சு. இன்னும் 2 வழக்குகள் நிலுவையில் இருக்குது. இந்நிலையில் போன ஜூலை மாதம் விழுப்புரம் பழைய பஸ் ஸ்டாண்டில் பொதுக்கூட்டத்தில் பேசும்போது அவர் தமிழக அரசையும் முதலமைச்சரையும் அவதூறு பரப்பும் விதத்தில் பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அரசு வழக்கறிஞரான சுப்பிரமணியம் அவர்கள் விழுப்புரம் முதன்மை நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணைக்காக முன்னாள் அமைச்சர் சிவி சண்முகம் அவர்கள் இன்றைக்கி நேரடியாகவே ஆஜரானார். அவர் ஆஜரானது அவர் தரப்பு வழக்கறிஞராக இருக்கிற ராதிகா செந்தில் அவர்கள் என்ன கோரிக்கை வைத்திருந்தார் அப்படின்னா, இப்போது எலெக்ஷன் டைமு, எலெக்ஷன் வரப்போகுது, அதனால் இந்த வழக்கை ஒரு 3 மாதத்துக்கு தள்ளி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தார். இந்நிலையில் இதற்கு இந்த வழக்கு விசாரித்த நீதிபதி பூர்ணிமா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய கோரிக்கை எல்லாத்தையும் வர 19ஆம் தேதி சொல்லுங்கள், அன்னைக்கு நாங்கள் அதை பற்றி பரிசீலனை பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வழக்கு விசாரணை 19ஆம் தேதிக்கு ஒத்தி வைக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறதா முக்கியம். தேர்தல் களம் ஒவ்வொரு கட்சியும் இன்னொரு கட்சியும் குறை சொல்வது வழக்கம். அதே மாதிரி இந்த மாதிரி வழக்குகள் தொடுப்பது வழக்கம். ஆனால் இந்த வழக்கு இப்போது ரொம்ப பேசு பொருளாகவே இருக்குது. ஏன் காரணம் அப்படின்னா, இது ஆல்ரெடி அப்போவே ட்ரெண்டிங்காக போய்கிட்டு இருந்த ஒரு வீடியோ. ஸோ சிவி சண்முகமுக்கு இதன் மூலமாக தேர்தல் பணிகள் அல்லது தேர்தலில் நிற்பதற்கு உண்டான மற்ற விஷயங்கள் எதுக்காவது இடையூறு வருமா அப்படிங்கிறத பொறுத்திருந்தால் பார்க்கணும். அதிமுக தேமுதிகவுக்கு இடையேயான 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை தொகுதி பங்கீடு குறித்து நாளைக்கு நடைபெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வெளியாகி இருக்கு. மேலும் இந்த தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்களுடைய இல்லத்தில் நடக்கும் அப்படின்னு ஒரு பேச்சுவார்த்தை அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஏற்கனவே தேமுதிக பாமக இவங்க 2 பேருமே விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர் ஆகிய தொகுதிகளை கேட்டுக்கிறதுனால ஒரு பெரிய இழுபறி நீடிச்சுக்கிட்டு தான் இருக்குது. பாமக இது மட்டும் இல்லாமல் திமுக தரப்புலையும் ஒரு முன்வாதத்தை வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு ரகசிய தகவலும் இருக்கும். இந்த பட்சத்தில் அதிமுக தேமுதிகவுக்கு 4 தொகுதிகளை ஒதுக்குவோம், ஆனால் இந்த 3 தொகுதிகளை விடுத்து அப்படிங்கிற மாதிரி ஒரு பேச்சு அடிபட்டு இருக்குது. அதில் குறிப்பாக உளுந்தூர்பேட்டையும் விருதுநகரும் கன்ஃபார்மாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க. ஆனால் தருமபுரியும் மேலும் சேலத்தையும் கொடுக்கலாமா அப்படின்ற ஒரு பரிசீலனையில் இருக்காங்க. இந்நிலையில் தேமுதிகவின் தற்போதைய தலைவராக இருக்கிற எல்கே சுதீஷ் அவருக்கு உடல்நிலையை கருதி இந்த வாட்டி மக்களவைத் தேர்தலில் நிற்கிறது இல்லை அப்படின்ற ஒரு பேச்சு அடிபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதுக்காக அந்த விருதாச்சலம் தொகுதியை நம்ம விட்டு கொடுத்துடலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சும் அடிபட்டு இருக்கு. ஆனால் தேமுதிக எப்படியாவது நமக்கு மாநிலங்களவையில் ஒரு எம்பி சீட்டு கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற அவங்களுடைய நிலைப்பாட்டில் மாறவே இல்லை. ஸோ அது தாண்டி இந்த 4 தொகுதிகள் வருமா அப்படிங்கிறது இனிமேல் பொறுத்திருந்து தான் பார்க்கும். பட் என்ன இருந்தாலும் அதிமுக இன்றைய காலகட்டங்களில் வலுவிழந்த நிலையில் இருக்கும்போதும் தேமுதிக வலுவிழந்த நிலையில் இருக்கும்போதும் இந்த தொகுதி கூட்டணி எப்படி வலுப்பெறும் அப்படிங்கிறது இந்த அரசியல் முன்னகர்வு பொறுத்து தான் பார்க்க முடியும்.
அப்போலோ மருத்துவமனையில் கல்லீரல் பாதுகாப்பு தொடர்பான ஒரு நிகழ்ச்சி நடத்தப்பட்டுச்சு. இதில் நடிகர் பிரசாந்த் கலந்துக்கிட்டு பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம வந்து இன்றைய காலகட்டங்களில் நம்ம சாப்பாடு, அதே மாதிரி நம்மளுடைய பழக்கவழக்கங்கள் எல்லாமே மாறினதுனால, நம்ம லிவர் வந்து ஃபேட்டி லிவராக மாறிடுச்சு. அதே மாதிரி ஒரு லிவர் ஃபஸ்ட்டு கெட்டு போயிடுச்சு அப்படின்னா, உடம்புல இருக்கிற மற்ற உறுப்புகள் ஒன்றொன்னா வந்து கெட்டு போக ஆரம்பிக்கும். அதனால் எப்போவுமே லிவருக்கு பயங்கர இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆல்கஹால் சாப்பிட்றதுனால தான் ஃபேட்டி லிவர் வரும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. ஆக்சுவலாக வந்து ஆல்கஹால் சாப்பிட்டா மட்டும்தான் ஃபேட்டி லிவர்லாம் வராது. நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டைப்பும் இருக்குது. அதுக்கு காரணம் என்னென்னா, முன்னாடியெல்லாம் வந்து நம்ம நிறைய வேலை பார்த்துக்கிட்டு இருந்தோம். இன்றைக்கி நான் காலையில் எந்திரிச்சிருந்து நைட்டு வரைக்குமே வந்து அதிகமாக உட்காந்துட்டு இருக்கோம். இல்லை மொபைலில் நோண்டிக்கிட்டே இருப்போம். ஆஃபீஸ் போனாலும் வந்து அதிகமாக உட்காந்துட்டு இருப்போம். இதனால் வந்துட்டு இந்த ஃபேட்டி லிவர் தான் பெரிய விஷயம். ஆக்சுவலாக வந்து லிவர் கேன்சரை காட்டிலும் இந்த ஃபேட்டி லிவர் வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு தான் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து ½ அன் ஹவராவது மினிமம் வாக்கிங் போகணும். ½ அன் ஹவர் மினிமம் வாக்கிங் போயிடுச்சுன்னா நமக்கு மட்டும் ஆரோக்கியம் இல்லை, நம்ம குடும்பத்துக்குமே இது ஒரு மிகப்பெரிய ஆரோக்கியம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக வந்து ஃபேட்டி லிவர் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பற்றி பெருசாக யாருமே பேசிக்கிறது இல்லை, பெருசாக அவேர்னஸ் கிடையாது. ஒரு நடிகர் அதுவும் இந்த மாதிரி இருக்கும்போது இவர் வந்து இந்த ஒரு விஷயத்தை பேசியிருக்கிறது அப்படிங்கிறது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய பாராட்ட பெற்றிருக்கு. மும்பையில் ஷூட்டிங்கில் இருக்கும்போது வந்து அங்கே என்னென்னமோ சாப்பாடு வைக்கிறாங்க. எனக்கு வந்து அங்கே மாட்டு இறைச்சி வேணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் வந்து அங்கே எதுவுமே இல்லை. நான் என்ன சாப்பிடணும்னு முடிவு பண்ணுறது நான் தான். இவங்க யார் வந்து எனக்கு என்ன சாப்பாடு வேணும்னு முடிவு பண்ணுறாங்கன்னு தெரியல. ஸோ இந்த ஏற்றத்தாழ்வுகளெல்லாம் கரையணும் அப்படின்னா இதுக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இந்த திராவிட மாடல் ஆட்சி வந்து ரொம்ப பொருத்தமான ஒரு ஆட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்நிலையில் சத்யராஜ் இந்த மாதிரி ஒன்று பேசின ஒரு விஷயம், ஒருவேளை கட்சி சார்பாக சத்யராஜ் அவர்கள் சாஞ்சிட்டாரோ, அதுவும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்குடைய பேச்சாளராக மாறிட்டாரோ அப்படின்னு சொல்லிட்டு சில தரப்பு வாதங்கள் விமர்சனங்களும் முன்வைக்கிறாங்க. ஏற்கனவே சத்யராஜ் அவர்கள் ரஜினிகாந்த் வந்து முதலமைச்சராக ஆகக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்துல உறுதிப்பாட்டோட இருந்தார் அப்படிங்கிறது அன்றைய வரலாறு. போன வருஷம் செப்டம்பர் 2ஆம் தேதி காமராஜர் அரங்கில் நடந்த சனாதன ஒழிப்பு மாநாட்டில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கலந்துக்கிட்டு பேசும்போது சில விஷயங்களில் எதிர்க்கணும், சில விஷயங்களை ஒழிக்கணும். இப்போ டெங்கு, மலேரியா போன்ற நோய்களெல்லாம் பரப்புகிற கொசுவை வந்து ஒழிச்சே ஆகணும். அதே மாதிரி தான் சனாதனத்தையும் நம்ம ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு பேச்சு பேசியிருந்தார். இது வந்து அன்றைய இந்து அமைப்பினரிடையவும் அதே மாதிரி பாஜகவினரிடையவும் ஒரு பெரிய கொந்தளிப்பு ஏற்பட்டுச்சு. அது நிறைய எதிர்ப்பும் வந்துச்சு. இந்த எதிர்ப்பின் அடிப்படையில் அவர் மீது வந்து ஏற்கனவே வந்து நிறைய வழக்குகள் தொடுக்கப்பட்டுச்சு. நேற்று கூட உச்சநீதிமன்றத்திலிருந்து அவருடைய வழக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு சாதாரண ஆள் கிடையாது, ஒரு அமைச்சர், உங்களுடைய கருத்து சுதந்திரத்தை நீங்கள் தப்பாக மிஸ்யூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய வழக்கை வந்து விசாரணைக்கு தள்ளி வச்சுருந்தாங்க அப்படிங்கிற குறிப்பிடத்தகுந்த விஷயம். இந்நிலையில் அவருடைய வழக்கு வந்து பெங்களூர் நீதிமன்றத்திலையும் வந்துட்டு போடப்பட்டுச்சு. இந்த வழக்கு வந்து இதுக்கு முன்னாடியே வந்து அப்போ இருந்த நீதிபதி வந்து அந்த வழக்குக்கு வந்து ஜாமீன் கொடுத்துருந்தார், நேரில் வந்து ஆஜராகணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உதயநிதி நேரில் ஆஜர் ஆகாததுனால இந்த வழக்கு நேற்று மறுபடியும் விசாரணைக்கு வந்துச்சு. இந்த விசாரணையில் வந்து நீதிபதி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, உதயநிதி அவர்களுக்கு 2வது தடவை இந்த சம்மன் அனுப்பணும். இந்த சம்மன் வந்து அந்த லோக்கல் இருக்கிற டெபுட்டி கமிஷனர் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு நேரடியாகவே கொடுக்கப்படணும் அப்படின்னு ஒரு ஆணையிட்டிருக்காரு. மேலும் இந்த வழக்கை வந்து வர 26ஆம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்காரு. இப்போது சனாதனத்தில் வந்து உதயநிதி ஸ்டாலின் பேசின அந்த ஒரு பேச்சு அவரை வந்து விடாமல் இன்னும் துரத்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது எல்லாராலையும் பேசப்பட்டுக்கிட்டு வருது. கடந்த பிப்ரவரி 22ஆம் தேதி மலையாள படமான மஞ்சுமல் பாய்ஸ் தமிழ்நாட்டில் வெறும் 50 திரையரங்குகள்லாம் ரிலீஸ் ஆச்சு. இன்றைக்கி அந்த படத்தோடைய திரையரங்குகள் எண்ணிக்கை வந்து பார்த்திங்கன்னா 250 அதிகரிச்சிருக்கு. இதோட வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக தமிழக ரசிகர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படத்துடைய இயக்குனர் வந்து எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்த படம் வந்து வெறும் 5 கோடி பட்ஜெட்டில் தான் ஆரம்பிக்கப்பட்ட படம். ஆனால் இன்றைக்கி அந்த படத்தோடைய கலெக்ஷன் மட்டுமே 100 கோடிக்கு மேலே தாண்டி இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதற்கும் மிகப்பெரிய நன்றி சொல்லியிருக்காங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே மிகப்பெரிய காரணம் அப்படிங்கிறது தமிழ் ரசிகர்கள் இந்த படத்தை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடினது தான் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காங்க. இதன் மூலமாக தமிழ்நாட்டில் மலையாள படம் சக்கப்போடு போட்டுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது எல்லாராலையும் பாராட்டப்பட்டுக்கிட்டு இருக்கு. பிரதமர் மோடி அவர்கள் கடந்த 27ஆம் தேதி பல்லடமில் நடந்த என் மண் என் மக்கள் நிறைவு விழாவில் கலந்துக்கிட்டார். அதுக்கப்புறம் வந்து அவர் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் வந்து தரிசனம் செய்ய போனார். அப்போது அறங்காவலர் குழு தலைவர் அப்படிங்கிற அந்த பொறுப்போட பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் பிரதமர் மோடியை வரவேற்றார். இந்நிலையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களையும் பிரதமர் மோடி அவர்களும் 10லேருந்து 15 நிமிஷம் வரையிலும் சந்தித்து பேசினதாக ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அதுக்கு உண்டான காரணம் எதுவுமே வந்து வெளியில் சொல்லவே இல்லை, அதுவும் பிடிஆர் தரப்புலேருந்து எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு
சொல்லிட்டு பல்வேறு கட்சியினர் இதன் மூலமாக ரகசிய கூட்டணி 2 பேரும் வச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் பிடிஆர் வந்து இங்கிருந்து ஒருவேளை பாஜக மாறிடுவாரோ அப்படின்ற பேச்சும் அடிபட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்நிலையில தான் இதற்கு விளக்கம் கொடுக்கும் விதமாக பிடிஆர் வந்து தரப்பில் என்ன சொல்லியிருக்காருன்னா, முதலமைச்சர் சொல்லி தான் நான் போய் பிரதமர் மோடியை போய் சந்தித்தேன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. ஏன்னா அந்த ஃபோட்டோ வெளியானதுனால வேறு வழியே இல்லாமல் அவர் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருந்தது. சில விஷயங்கள் இன்றைக்கி விளக்கம் கொடுத்துருக்காரு. மேலும் ஏற்கனவே அவர் நிதித்துறை அமைச்சராக இருந்து அந்த பதவியை பறித்து தங்கம் தென்னரசு அவர்கள்கிட்ட கொடுத்துட்டு மேலும் இப்போது உப்பு சப்பு இல்லாத தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு வந்து அவரை மாற்றி இருக்காரு அப்படிங்கிற அதிருப்தியில் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சிலர் வந்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மேலும் மதுரையில் வந்து அவருடைய அங்கே செல்வாக்கு எதுவுமே ஈடுபடலை அப்படின்னு சொல்லிட்டோம். திமுக பிரமுகர்கள் எல்லாருமே, கட்சியினர் எல்லாருமே, கட்சி தொண்டர்கள் எல்லாருமே மூர்த்தி என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்குறாங்க, இவர் சொல்கிறது எதுவுமே கேட்கல அப்படிங்கிற அதிருப்திலேயே இருந்தார் அப்படின்னும், இதனால தான் அவர் பிஜேபி சைடு போக போகிறாரு அப்படின்னு இந்த ஒரு பேச்சு ஈடுபட்டுக்கிட்டு இருந்துச்சு. இந்நிலையில் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் இந்த விளக்கம் கொடுத்தது இந்த கேள்விக்கு வந்து ஒரு மிகப்பெரிய முற்றுப்புள்ளி வைக்கிறதாவே இருக்குது. மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு 2019 ஜனவரி மாதம் பிரதமர் மோடி அவர்கள் அடிக்கல் நாட்டினார். அதுக்கப்புறம் அங்கே காம்பவுண்ட் வால் கட்டினதோடு சரி வேறு எந்த வேலைகளுமே முன்னெடுக்கப்படலை. அப்படிங்கிற நிலைமையில் நிறைய கேள்விகள் எடுக்கப்பட்டுச்சு. அதே மாதிரி நிறைய அரசியல் வல்லுநர்கள் அதுக்கு கருத்தும் தெரிவித்தாங்க. குறிப்பாக திமுக கட்சியிலேயே அது பெரிய எதிர்ப்பே இருந்துச்சு. எய்ம்ஸில் இதுவரையில் ஒரு செங்கல் கூட வைக்கவே இல்லை அப்படிங்கிற முதல்ல. இந்நிலையில் இவங்களுக்கு டெண்டர் கொடுத்த எல்என்டி கன்ஸ்ட்ரக்ஷன் வந்துட்டு எய்ம்ஸ் மருத்துவமனையில் சாஸ்திரப்படி இன்றைக்கி வந்து பூமி பூஜை நடத்தினாங்க. இது வந்து பத்திரிகையில் ரொம்ப பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு. மதுரை மக்களவை எம்பியாக இருக்கிற சுப வெங்கடேசன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை இது இன்னைக்கு அடிக்கல் நாட்டி இருக்கிறது, இன்னைக்கு வந்து இங்கே பூமி பூஜை நடத்துறது வேணும்னே மக்களுக்கிட்ட நடத்தப்படுற ஒரு மிகப்பெரிய நாடகம். நாங்கள் அத்தனை வருஷம் சொல்லி அவங்க எதுவுமே பெருசாக ஒன்றுமே பண்ணவே இல்லை. கிட்டத்தட்ட 1800 கோடிக்கு வந்து இந்த டெண்டர் கொடுக்கப்பட்டுச்சு. இது ஒரு ஜப்பானோட பிரபலமான நிறுவனத்தோடு வச்சுருந்தாங்க. அதில் 1750 கோடி வரைக்குமே வந்து ஜப்பான் நிறுவனம் கொடுக்க முன் வந்துமே வந்து இதுவரையிலும் அதுக்கு உண்டான எந்த ஒரு வேலைகளுமே செய்யவே இல்லை. ஆனால் இப்போ வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க. கிட்டத்தட்ட 850 படுக்கை வசதிகள் கொண்ட இந்த மிகப்பெரிய மருத்துவமனை இன்னைக்கு ஆரம்பித்தது எதுக்கு? எப்போவுமே வந்து பாஜக வந்து முன்னாடியே சொல்லியிருந்தாங்க 2024 நாங்கள் இதுவரையிலும் தொடங்காத பணிகளை பூரா முடிச்சு வச்சுருவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்நிலையில் இந்த மாதிரி வந்து ஒருவேளை எலெக்ஷன் வந்து டிசம்பரில் இருந்ததுன்னா இவங்க வந்து நவம்பரில் தான் இதை ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பாங்க போல். இப்போ ஏப்ரலில் வரதுனால இவங்க மார்ச்சில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்காஸ்டிக்காகவும் பேசியிருக்காரு. என்ன இருந்தாலும் மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை வரும், இது எந்த லெவலில் வரும் அப்படிங்கிறது பொறுத்திருந்து தான் பார்க்கணும்.